சுவையான வெஜ் குருமா ரெடி. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் வெல்கம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? வெஜிடபிள் குருமா. கமான். முதல்ல கொஞ்சம் எண்ணெயில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொழிஞ்சி வரும்போது கொஞ்சம் சோம்பு. கேக்குதா நாய்ஸ்? இதான உடனே வெங்காயமும் கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தென் காஞ்ச பட்டாணி அவிச்சு வேக வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டில் சோயா ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உப்பும் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வேக விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இந்த காய்கறி எல்லாம் வெந்துட்டு இருக்குது. மீன்வைல் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி, இதை அரைச்சி நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் ஆக்கிடலாம். குருமா கும்மு கும்முன்னு வெந்துட்டு இருக்குது. இதில் இப்போ நம்ம அரைச்சி விழுத போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். சுவையான வெஜ் குருமா ரெடி. இதில் நீங்கள் லாஸ்ட்டில் சோயா ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சங்க்ஸு, கொஞ்சம் கரம் மசாலா, அண்ட் நம்ம குருமா இஸ் ரெடி. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட.